வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதனுடைய ஜூஸை எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அல்லது நம்ம ஜில் வாட்டர்லயுமே எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இந்த எலுமிச்சை பழம் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், நீர் சத்து, நார் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்களினுடைய மூலமாக இருக்குங்க. அப்போ இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல ரத்த அழுத்தம்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம பிளட் பிரஷர், அதாவது பிபி, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இறுக்கங்களாக நரம்புகள் இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போகாததால மயக்கம், தலைவலி, உடல் சோர்வெல்லாம் ஏற்படும். அதனால இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகளும் ஏற்படலாம். ஸோ அது எப்போதுமே இதயத்துக்கு பாதிப்பு தான். அப்போ நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தணும் அப்படின்னா காலையில் நம்ம வெறும் வயிற்றுலையோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்க எப்போதும் ஃப்ரீ டைம்ல இருக்கீங்க, உங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீரை கலந்து எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீரோ நார்மல் வாட்டரோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அதில் கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய உடல் நரம்புகள் கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நம்மளுடைய உடல் நரம்புகளை தூண்டி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். குறிப்பா மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி நம்மளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கும். உடல் அளவிலும் மனதளவிலும் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். குறிப்பா பிபி ப்ராப்ளத்திலும் விடுபட்டு விடுவோங்க. சுறுசுறுப்பாக இயங்கணும், ரத்த அழுத்தம் பிரச்சனை எல்லாம் இல்லாம உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொண்டோம், அதுவும் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து ஜூஸாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைய வைக்கலாங்க. ஸோ வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் நீங்க வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை நீங்க குறைய வைக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க வெதுவெதுப்பான லெமன் ஜூஸ் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். ஏன்னா அதுல நீர் சத்து, நார் சத்து இருக்கு. ஸோ இதனாலேயே நீங்க அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து, நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடல்ல தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பை போன்ற அமைப்பு அது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடல் எடை நீங்க பராமரித்துக் கொள்ளலாம். உங்களுடைய தொண்டை வெளி சரியாகணும் அப்படின்னா நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து வெதுவெதுப்பான ஜூஸோட நீங்க அந்த எலுமிச்சை கலந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போது தொண்டை வெளி சரியாகும். குறிப்பாக தொண்டை வெளி, தொண்டை குளறுகளா எதனால ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கிருமி தொற்றுகள் நம்முடைய தொண்டையில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்போ நம்ம அந்த கிருமி தொற்றை நீக்கணும்னா உயர்தர கிருமி நாசினி, ஹை ஆன்டிபயோட்டிக்கை அந்த பக்கம் நம்ம செலுத்தணும். ஸோ இப்போ நீங்க எலுமிச்சை ஜூஸ்ல வாய் கொப்பளிக்கும் போதே பாத்தீங்கன்னா சாதாரணமா அதனுடைய அந்த துளிகள், அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுடைய அந்த தொண்டையில படும்போது தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் தொற்றுகள் எல்லாமே உங்களுக்கு அகற்றப்படும். அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கூடிய தொண்டைப்புண், தொண்டை வலி, தொண்டை கோளாறு இது மாரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நம்ம நீக்கிறதுக்கு தான் எலுமிச்சை ஜூஸ் அந்த வாய் கொப்பளிக்கிறோம். நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டாலுமே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு போயிடும். தொண்டை வலி எல்லாம் உங்களுக்கு சரியாயிடுங்க. ரத்த கொதிப்பு குறைந்து மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபட்டு உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தினமும் நம்ம ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அந்த எலுமிச்சையுடைய மற்றொரு சிறந்த பயனே என்னன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். இப்ப கடுமையான உடல் உழைப்பு மேற்கொள்பவர்கள், அதுக்கப்புறம் இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள், அதாவது விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே அந்த எனர்ஜி குறையும் பொழுது உடனே அந்த எனர்ஜியை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நம்மளுடைய தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு, நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம விடுபட்டு விடுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இதெல்லாமே நமக்கு எதுவுமே இல்லாம நம்மளுடைய உடல் வலிகளில் இருந்து மீண்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அந்த ரத்த கொதிப்பெல்லாம் குறைச்சிட்டு, மன அழுத்தத்தை குறைச்சிட்டு சுறுசுறுப்பா ஒரு நாளைகள்ல நம்முடைய வேலைகளை காலை நேரங்களில் இருந்து நம்முடைய வேலைகளை
வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த முடிவான நேரங்கள் வரைக்குமே பர்ஃபெக்டா நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆற்றல் எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கொடுக்குங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனை அது வந்து நீங்கி போகணும் அப்படின்னா நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடல்ல பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனவே நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே அடித்து வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனை உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் லெமன் ஜூஸ் வந்து நீங்க தினமும் பருகி வந்தீங்கன்னா செரிமானம் மேம்பட்டு மலக்குடல்கள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்குங்க. இப்போ நீங்க மலச்சிக்கல் பிரச்சனை அவதிப்பட்டுருக்கீங்கன்னா அதுக்கான காரணமே போதுமான அளவுக்கு உங்களுடைய செரிமானம் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். நீங்க நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் ஒழுங்கா எடுத்துக்கொள்ளலன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுடைய அந்த மலக்கழிவுகள் திடக்கழிவுகளாக மாறி குடல்கள்லேயே தேங்கி இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். இப்போ நீங்க நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒட்டுமொத்தமா அந்த வயிறு, குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. ஸோ மூட்டு வலி வந்து சரியாகி எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தினமும் நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான காரணம் அந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவை லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைய வச்சுட்டு மூட்டு வலி சரி பண்ணிடும். எலும்புகளை உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். அதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகள் பலமாக இருக்கும். உங்களுடைய அந்த உடல் நரம்புகளோட சேர்ந்து எலும்புகள், தசைகளும் வலுவாக இருக்கிறதால 50-60 வயதுகளை கூட நீங்க பேலன்ஸ் தடுமாறாம ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்க ஆரம்பிப்பீங்க. தடுமாறாம நடக்க ஆரம்பிப்பீங்க. pH அளவுகள் கரெக்டான லெவல்ல இருக்கிறதுக்கு, அதுல எந்த ப்ராப்ளமே ஏற்படாம இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்முடைய உடல்ல அல்கலின் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ உடல்ல அமில பண்புகள் நமக்கு அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்படும். இப்போ நீங்க லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலின் பண்புகள் இந்த உடல்நல குறைவு உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். அப்போ பாத்தீங்கன்னா pHல எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. pHல ஏற்பட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையுமே நீங்க சரி பண்ணிக்கொள்ளலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்க லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பா கல்லீரல் எப்படி எல்லாம் பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து அதிகப்படியான கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, அசைவ உணவுகள் தொடர்ந்து தினமும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம், முக்கியமா இந்த பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னா ஒரு கட்டத்துக்கு மேல கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். கல்லீரல்ல அதிகப்படியான கொழுப்பு படிவுகள் சேகரிக்க ஆரம்பிக்கும். கல்லீரல்ல அதிகப்படியான நச்சு கழிவுகள் வந்து தேங்க ஆரம்பிக்கும். கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சிரோசிஸ் நோய், இந்த மாதிரி நிறைய நோய் ஏற்படும். கல்லீரல் பழுதறிஞ்சிரும். அப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே அதிசயமான ஒரு உறுப்பு கல்லீரல் தான். ஏன்னா கல்லீரல் தான் தன்னை தானே வந்து புதுப்பித்துக் கொள்ளும். செல்களை மீண்டும் மீண்டும் அதுவே புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதுமையான உறுப்பாக தன்னை மாற்றிக்கொள்ளும். அதுவும் ஓரளவுக்கு தான். நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு எதுவுமே வராம நம்ம ஆரோக்கியமாக கல்லீரல் இருக்கும். இதுவே நம்ம நிறைய தீய பழக்க வழக்கங்கள், அது போல் தீய பழக்க வழக்க உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா கல்லீரல் வந்து தொடர்ந்து பிரச்சனைக்கு உள்ளாக தான் செய்யும். ஸோ அது வந்து நீங்க விடுபடணும்னா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கழிவுகள் முறையாக உங்களுக்கு வெளியேற்றப்பட்டு விடும். டீடாக்டிஃபிகேஷன், உங்களுடைய உடலை நச்சு நீக்கம் செய்து கல்லீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். கொழுப்பு படிவுகளுமே நீங்க அகற்றிக் கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்க நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு இருக்கணும், எந்த நோயுமே உங்களை தாக்காத வண்ணம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து பிழிந்து வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ அல்லது நார்மல் வாட்டர்லையோ இல்லை சில்லான வாட்டர்லையோ கலந்து எடுத்துக்கோங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.